இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக அற்புதமாக நடத்துவாராக. நல்லா இருக்கீங்களா? சுகமாக இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அழகாய் நடத்துவார். சோர்ந்து போக வேண்டாம். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு நிந்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் ஒன்றை மாத்திரம் விளங்கிக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நம்மை நடத்துவதற்கு கர்த்தருடைய கரம் இருக்கிறது. நமக்கென்று ஒரு ஓட்டத்தை அவர் நியமித்து வைத்திருக்கிறார். நான் அதிகமாக நேசிக்கிற ஒரு அற்புதமான ஒரு வேத வசனம், ஹீப்ரூஸ் சாப்டர் 12 verse number 1. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆகையால் வேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். Therefore, since we are surrounded by so great a cloud of witnesses, let us also lay aside every weight and sin which clings so closely, and let us run with endurance the race that is set before us. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். எல்லா நேரங்களிலேயும், எல்லா சூழ்நிலைகளிலேயும், எல்லா சமயங்களிலேயும் நம்மை மற்றவர்களுக்கு சரியானவர்களாக, நேர்த்தியானவர்களாக, உண்மையுள்ளவர்களாக காண்பிக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களை குறித்து உங்களுக்கு தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், நீங்கள் யார் என்பது தேவனுக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கை என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் ஜீவியம் என்ன என்பது கர்த்தருக்கு தெரியும். நமக்கு சுற்றிலும் எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஞாபகப்படுத்துகிற காரியம், உனக்கென்று நான் ஒரு பாதையை நியமித்திருக்கிறேன், அதில் பொறுமையோடு சில சூழ்நிலைகளிலே நம்முடைய பொறுமை மிஞ்சின பாரங்கள், நம்மை மிஞ்சின வேதனைகள், நம்மை மிஞ்சின அவமானங்கள், ஆனாலும் பொறுமையோடு ஓடத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அப்படியாக நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். பொறுமையோடு எல்லா காரியத்திலேயும் பொறுமையோடு ஓட தேவன் நம்ம எல்லாருக்கும் கிருபை தரட்டும். ஆண்டவருடைய கரமும் ஆச்சரியமான தெய்வீக மகிமையும் நிச்சயமாக நம்மை தாங்கட்டும். விசுவாசத்தின் எத்தனையோ சாட்சிகள் நம்மை சுற்றி இருக்கின்றன. அதை பார்ப்போம், நல்ல சாட்சிகளை பார்ப்போம். அவைகளை பார்த்து, தேவனே என்னையும் இதை போல நடத்துங்கப்பா, இப்படியெல்லாம் நீர் அற்புதமாய் நடத்தியிருக்கிறீரே, ஆச்சரியமாய் நடத்தியிருக்கிறீரே, அதை போல என்னையும் உம்முடைய பாதைகளில், உம்முடைய அடிச்சுவடுகளை நடந்து வர எனக்கு உதவி செய்யுங்க. என்னென்று சொன்னால், என் பாதைகளை சறுக்க பண்ணுவதற்கு எத்தனையோ சூழ்நிலைகள் நம்மை சுற்றி இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் பதில் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது. கர்த்தருக்குத்தான். யூ ஆர் அக்கௌண்டபிள் டு காட். தேவனுக்கு முன்பதாக உங்களை உண்மையும் உத்தமமான புருஷனாக, ஆமென், ஸ்தோத்திரம், உத்தமமான வாட்டியாக உங்களை காத்துக்கொள்ளுங்கள். ஒன்று சொல்லுகிறேன், தேவனுக்கு முன்பதாக அவருடைய சத்தம் ஒன்றே ஒன்று நம்முடைய காதுகள் கேட்க வேண்டும். நல்லது, உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. அதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதையே நோக்கி ஓடுவோம், அதில் பொறுமையோடு ஓடுவோம். எந்த இடத்திலேயும் நாம் அவசரப்பட வேண்டாம். ஜெபத்தோடு, பொறுமையோடு, ஜாக்கிரதையாக நாம் பயணிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தரட்டும். நிச்சயம் உங்கள் ஓட்டம் ஜெயமாகவே முடியும். ராஜா, ஜெயத்தின் பாதையில் உங்கள் பிள்ளைகளை இன்றைக்கி நடத்துங்க. வெற்றியின் பாதைகள் உங்களுடைய பிள்ளைகளை நடத்துங்க. மேன்மையின் பாதைகள் உங்களுடைய பிள்ளைகளை நடத்துங்க. எந்த இடத்துலையும், எந்த சூழ்நிலைகளையும் சோர்ந்து போய்விடாதபடி கர்த்தருடைய கரம், ஆச்சரியமான தேவ பிரசன்னம், அதிசயமான தேவ மகிமை உங்களுடைய பிள்ளைகளை அற்புதமாக நடத்தட்டும் என்று நான் ஜெபம் பண்ணுகிறேன். பொறுமையோடு எல்லா காரியத்திலையும் உமக்கு முன்பதாய் எங்கள் ஓட்டம் பொறுமையாய் நல்ல ஜீவியமாய் காணப்பட எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மே காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார்.